என்னங்க, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? காஃபி டம்ளருடன் கேள்வியையும் வைத்த மனைவியை வந்ததும் வராதமாக ஆரம்பிச்சிட்டியா என்பது போல ஏறிட்ட பரமன் காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்துட்டு வா என்றபடி டிவி முன்பு கிடந்த சேரில் உட்கார்ந்தான். அவ்வளவுதான். உங்களுக்கு என்னை பார்த்தா கிறுக்குச்சி மாதிரி தான் தெரியும். அதான் உனக்கெல்லாம் எதுக்கடி பதில் சொல்லணும்னு பேச்சை மாத்துறீங்க. செய்யுங்க அள்ளி அள்ளி. நானும் என் பிள்ளையும் நடுத்தரப்புக்கு வந்த பிறகாவது யோசிப்பீங்களா? அவளுக்கு விசும்பலும் கண்ணீரும் காத்திருந்தது போல வந்துவிட்டது. எதையும் காதில் வாங்கி கொள்ளாதவனாக காஃபியை குடித்ததும் கைலிக்கு மாறி வாஷ் பேஷனுக்கு போய் முகம் கழுவி வந்ததும், மல்லிகா, என்னை விட்டால் அவங்களுக்கு யார் இருக்கா? அதுவும் இல்லாமல் சங்கரோட படிப்பு விஷயம், கல்பனாவோட நல்ல காரிய பிரச்சனை, என்னால் முடியாதுன்னு சொல்ல வாய் வராது. அதான் வீட்டுக்கு வாமான்னு தங்கச்சிக்கிட்ட வார்த்தையை முடிக்கவில்லை. வருவா வருவா. நான் ஊமையாக இருக்க போய் தானே இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். ஆக்ரோசமானாள் மல்லிகா. எங்கே தனது தங்கை இப்போது வந்துவிடப் போகிறாளோ என பயந்து பரமன் வாசலை பார்த்து கொண்டான். அவனுக்கு தெரியும், இது மாதிரி நேரங்களில் பொறுமையின் வட்டத்திலேயே இருந்தால்தான் பிரச்சனையும் கட்டுக்குள் இருக்கும் என்று. மல்லிகா கொஞ்சம் அமைதிக்கு வரவும் பக்கத்தில் போய் அவளின் தோளில் கை போட்டு, உருப்படி இல்லாத புருஷனை வச்சுக்கிட்டு அவ என்ன செய்வா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு என்றான் பக்குவமாக. அவளோ, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. போன மாசம்தான் உங்க மூத்தாக்கா கேட்டாங்கன்னு லோன் போட்டு 20,000 கொடுத்தீங்க. சம்பளம் வந்த அன்னைக்கு இதே தங்கச்சி வீட்டு செலவுக்கு இல்லைன்னு 2,000 வாங்கிட்டு போனான். இப்போ என்னடானா பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், மகளோட பேறுகால செலவுக்கு வேணும்னு வரான்னு சொல்றீங்க. இங்கே என்ன கொட்டியா கிடக்கு? கையில் பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்க. வார்த்தையில் கரார் காட்டினார். பரமனுக்கு சற்று வேகம் எழுந்தது. ஆனாலும் தன்னை அடக்கி, என்னம்மா பேசுற? அவ யார்கிட்ட போய் நிப்பா? ஆம்பளை பிறப்புன்னு நான் ஒருத்தன் தானே. அதுக்கு தானே நிறைய செஞ்சாச்சு. மேலும் மேலும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு உணர்த்தணும். இப்ப நீங்க நான் சொல்றபடி தான் கேட்கணும். மீறி பணம் தந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கணவனின் கையை விலக்கி விட்டு சமையல் அறைக்குள் நடக்க முயன்ற மனைவியை கேள்வியாக பார்த்தான். மனசு படபடக்க மறுபடியும் வாசலுக்கு பார்வையை ஓடவிட்டான் பரமன். அவன்தான் அதிகமான பொறுமைக்காரனாச்சே. வேலை பார்க்கும் இடத்தில் கூட சக ஊழியர்கள் ஏதாவது சண்டையிட்டு கொண்டால் அங்கே வரும் மேனேஜர், எதுக்குப்பா இப்படி மல்லு கட்டுறீங்க, சகிச்சு போங்க, பரமனை மாதிரி இருக்க பாருங்க என்பார். அப்படி எடுத்து காட்டானவனா கோபப்படுவான். கூட பிறந்தவளின் நிலையை யோசித்தான். அதே சமயம் மனைவிக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தான். இரவு தூங்குவதற்கு முன்னும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தான். தளர்ந்து கொடுக்கவே இல்லை மல்லிகா. மனசு மொத்தமும் கனமாகி போன பரமன் அடுத்து வந்த நாட்களில் மௌனமாகவே வேலைக்கு போய் வந்தான். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஏனோ தானோ என்று இருப்பது பிள்ளையின் வளர்ச்சியை மனதை பாதிக்கும் என்பதை உணர்ந்து இருவரும் பெயரளவில் பேசி கொண்டார்கள். என்ன காரணத்தினாலோ தங்கை வரவில்லை. கணவன் தனக்கு தெரியாமல் பண உதவி செய்திருக்க மாட்டார் என்ற முழு நம்பிக்கை இருந்தாலும் அவளிடமிருந்து எந்தவித தகவலும் இல்லை என்றதும் சின்னதான சந்தேகம் மல்லிகாவிற்குள். பரமனுக்கோ வாசல் வரை வந்தவள் மனைவியின் பேச்சை கேட்டு நொந்து போயிருப்பாளோ, அண்ணனை சிரமைப்படுத்த வேண்டாமென ஒதுங்கிவிட்டாளோ? உண்மையாகவே துடிதுடித்து போனான். ஆனாலும் ஏனோ அது பற்றி வலிய போய் தெரிந்து கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை. அக்காவும் தங்கையும் அவன் மேல் ரொம்ப ரொம்ப பாசம் வைத்திருப்பார்கள். இவனுக்கு அதற்கு ஈடாக தான் காட்டுவான். உறவின் முடிச்சு வலிமையானது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்குள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூட வாயாறி போவார்கள். மல்லிகா துணைவியாக வந்தவள். அவளையும் குறை சொல்லக்கூடாது. கணவனின் உறவுக்கு விழுந்து செய்தாள். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தேவைகள் பொருளாதாரத்தை சுட்டது.
உள்ளுக்குள்ளேயே வெதும்பிக் கொண்டிருந்தது. இப்போது வெளியாகிவிட்டது. அன்று பக்கத்து வீட்டு பெண்மணியுடன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்து சிற்றுந்துக்காக நிறுத்தத்தில் காத்திருந்தாள் மல்லிகா. சைக்கிள் கடை. வேலையாட்கள் பஞ்சர் பார்ப்பதிலும் வீல் பெண்டு எடுப்பதிலும் காற்று பிடிப்பதிலும் கவனமாக இருந்தார்கள். அப்போது 6 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் வந்தான். கடையில் உள்ளவர்களுக்கு தெரிந்தவன் போல. டேய், வாடா வாடா பொடியா, ரொம்ப நாளா ஆளையே காணோம். கல்லாவில் அமர்ந்திருந்தவர் உரிமையுடன் கேட்கவும், சிவகாசியில் ஓட்டலில் இருக்க முதலாளி என்றவனின் அம்மா அவன் கைப்பிள்ளையாக இருக்கும் போதே இறந்து விட்டார். அப்பனோ இதுதான் சமயமென இன்னொருத்தியுடன் ஒதுங்கி போய்விட்டான். வயதுக்கு வந்த அக்காகாரிதான் அவனை வளர்த்தாள். நாட்களின் நகர்வில் சொந்தமெல்லாம் சேர்ந்து அவளை தாய் மாமனுக்கே கட்டி வைத்தது. இந்த சைக்கிள் கடைக்கு 4 கடை தாண்டி உள்ள டீ கடையில்தான் எடுபுடி வேலை செய்து கொண்டிருந்தான். சிறுவனாக இருந்தாலும் ஒழுக்கம் நிறைந்த துருதுரு. எல்லோரிடமும் நன்றாக பேசி பழகுவான். திடீரென அவனை காணவில்லை. இப்போதுதான் அவன் வந்திருக்கிறான். என்னடா, அக்காவை பார்க்க வந்தியா? வீல் பெண்டு எடுத்தவர். ஆமாண்ணே என்று அவன் சொன்னான். உன் அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு தெரியுமாடா என்று அவர் கேட்டார். இன்னொருவர் கேட்கவும், அதுக்குத்தானே வந்தேன். சிறுவனின் வார்த்தையில் ஆர்வம் நிறைந்திருந்தது. சரிடா, உன் மருமகளுக்கு என்னடா வாங்கி வந்த? அந்த முதலாளி இதை கேட்டதுதான் தாமதம். இதோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்க முதலாளி. ஒரு நிமிடம் எல்லா இயக்கமும் அந்த இடத்தில் நின்று போன மாதிரி அனைவரும் உணர்ந்தார்கள். அவரவர் வேலை அப்படியே நின்றது. எந்திரத்தனமாக திரும்பி பார்த்தாள் மல்லிகா. புன்னகைத்த முகத்துடன் கையில் பிஸ்கட் பாக்கெட்டுடன் நின்றிருந்தான் சிறுவன். கல்லாவிலிருந்து சட்டென எழுந்து வந்த முதலாளியோ அவனின் தலையை பற்றி தன்னோடு சேர்த்து கொண்டான். வார்த்தை எதுவும் அவருக்கு வரவில்லை. பிறந்த பச்சை குழந்தை பிஸ்கட் சாப்பிடுமா? இல்லை, அதற்கு கொடுக்கத்தான் முடியுமா? அக்கா அவளுக்கென தொடர்பில் தனக்கும் பங்கு உண்டு என்ற உணர்வு பூர்வமான அந்த எண்ணம். அறியாத வயதில்தான் இவனுக்கு எத்தனை உறவு. அக்கா இவளின் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்ற மனசு. தெளிந்த நிலையான உறவு. இது காட்சி அல்ல. இக்கலியுகத்திலும் தொப்புள் கொடி இணைப்பு தூர்ந்து போகாது உள்ளது என்ற கல்வெட்டு. உடன் வந்தவள் பிடித்து உழுக்கவும் தான் சுயத்துக்கு வந்தாள் மல்லிகா. உள்ளுக்குள் இனம் புரியாத பிசைவு. சின்னதான மனசாட்சியின் சவுக்கடி. பேருந்து வரவும் ஏறிக்கொண்டார்கள். மாலையில் கணவன் வரவும், என்னங்க உங்க தங்கச்சி வருவான்னு சொன்னீங்க? புருவங்கள் விரித்து மனைவியை பார்த்தான் பரமன். ஏன் அவ வரணும்னு காத்திருக்கீங்க? ஒரு 8 நீங்களே போய் பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டியது தானே. மொத்த அதிர்வுக்கு ஆளானான் பரமன். அவளுக்குன்னு யார் இருக்கா? நமக்குன்னு யார் இருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தரா இருந்தாதான் உறவுங்கிறது கடைசி வர நெசமா நிலைக்குங்க. நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ அதை தாராளமா செய்யலாம். சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்புங்க. மல்லிகாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த சிறுவனின் புன்னகை பொதிந்திருந்தது.